வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் ஒரு விவசாயிகளாக இருந்தால் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 19வது தவணையான ரூபாய் 2000 உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 19வது தவணை தொகை கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் 18 தவணை தொகை வாங்கியிருந்தாலும் நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கு 19வது தவணை கிடைக்காது. நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி இகேஒய்சி எப்படி ஆன்லைன் மூலம் அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 1 by 1 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுறேன். அதில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. pmkisan.gov.in டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. நான் சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, பிஎம் கிசான். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் போயிட்டுருக்கேன் பாருங்கள், இகேஒய்சி மேண்டட்ரி ஃபார் பிஎம் கிசான் ரெஜிஸ்டர்டு ஃபார்மர்னு கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் பிஎம் கிசானுக்கு யாரெல்லாம் நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும், இகேஒய்சி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், இகேஒய்சி நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய ஆதார் என்ன டைப் பண்ணிடுங்க. நீங்கள் பிஎம் கிசானுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஆதார் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இமேஜ் டெஸ்ட் நான் இதில் கொடுத்துருக்கல இந்த இமேஜை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஆதார் என்ன டைப் பண்ணுறேன். நான் என்னுடைய ஆதார் என்ன டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய இமேஜை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். நான் அந்த இமேஜை டைப் பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு செர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆதார் நம்பர் வரும். செகண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் நம்பர் டைப் பண்ண வேண்டியிருக்கும். இதில் எந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். நான் என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, கெட் ஓடிபின்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நம்முடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். நான் டைப் பண்ணுறேன். ஏன்னா ஓடிபி வந்துட்டு நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஓடிபியை டைப் பண்ணிவிட்டேன். கீழே ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, சப்மிட் ஃபார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு வந்துட்டு இகேஒய்சின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். நான் பார்த்துருங்க வந்துட்டு நமக்கு நம்ம இகேஒய்சி நமக்கு சப்மிட்டடு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு. இதே மாதிரி உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணி நீங்களாம் ஆன்லைனில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இகேஒய்சி மொபைல் மூலமாட்டே பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே சிஎஸ்சி சென்டரோ எங்கேயுமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. மொபைல் வழியாட்ட இகேஒய்சி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு மந்த்லி கிடைக்கின்ற அந்த 2000 அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மாதத்துக்கு ஒரு முறை கிடைக்கின்ற 2000 உங்களுக்கு கரெக்டாக அக்கௌண்ட்டில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.